சிம்பிளா, ஹெல்தியா, சுகர் இல்லாம நம்ம ஒரு பர்ஃபி பண்ண போறோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பழம், கோதும மாவு, அதுக்கப்புறம் ரவைய வச்சு பண்ணலாம். 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இன்ஸ்டன்ட்டா பண்ணலாம். இத செஞ்சு பழகிட்டீங்க அப்டின்னா, கடையில போயிட்டு ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலா நெறைய நெய் யூஸ் பண்ணி நம்ம ஸ்வீட் வாங்க மாட்டோம். குழந்தைகளுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டான ஒரு எனர்ஜிய குடுக்கும். ஈவினிங்ல குடுக்கலாம். இதுக்கு முதல்ல நல்ல பழுத்த பழம் எடுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 பழம் எடுத்துக்கணும். நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கணும். ஸோ, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். பழத்த வந்து ரெடி பண்ணோனே, உடனே செய்ய ஆரம்பிச்சிடணும். இல்ல அப்டின்னா லைட்டா ப்ரவுன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பேன்ல நெய் போட்டுட்டு, கோதும மாவு போடுறோம். அதுக்கப்புறமா ரவை. கோதும மாவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 1/2 கப் போட்டுருக்கோம். ஸோ, இத வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதில இருக்கிற அந்த பச்சை வாசனை போயிட்டு, ஒரு நல்ல மணம் வரும். அந்த மணல் மணலா வரும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வரும். தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா நெய் கூட ஊத்திக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 1/4 கப் நெய் தேவைப்படும். ஸோ இப்டி ரோஸ்ட் பண்ணும்போது மட்டும் தான், அந்த திக்னஸ் கிடைக்கும் நமக்கு. பச்சை வாசனை இல்லாம. இதுக்கப்புறம் இதில நம்ம அரைச்சு வச்ச பழத்த போடுவோம். ஸோ இதிலேயே நெய்யும் இருக்கும். ஸோ அதனால இதோட சேர்த்து முதல்ல நல்லா வந்து வதக்கணும். ஸோ நீங்க ரோஸ்ட் பண்ணீங்கன்னா மட்டும் தான், இந்த ஹல்வாவோட டேஸ்ட் நல்லாருக்கும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். ஸோ இப்படி பண்ணாம டைரக்ட்டா போடும்போது உங்களுக்கு அந்த கட்டி கட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் நெய்ய நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விட்டு தான் பண்ணணும். நெய் அதிகமா பிடிக்கும்னா நீங்க 1/2 கப் கூட ஊத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். எந்த அளவுக்கு அந்த திக்கா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சாப்பிடலாம். பழத்தில ஸ்வீட் இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து தனியா சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். இது ஒரு லட்டு மாதிரி பிடிச்சு குழந்தைகளுக்கே குடுக்கலாம். இப்போ வந்து நான் வெல்லம் எடுத்திருக்கிறேன். வெல்லம் வந்து 1 1/2 கப் எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 1/2 கப் ஊத்திட்டு, இத வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். கம்பி பதமெல்லாம் எதுவுமே தேவையே இல்ல. இதில வந்து தோசைகள வந்து நம்ம முன்னாடியே வடிக்கிறதுக்காக தான் அப்படி பண்றோம். ஸோ இதில ஊத்திட்டு, திரும்ப வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. கட்டி வந்து கொஞ்சம் கூட இல்லாம, நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவைப்பட்டா விஸ்க் வச்சு கூட நீங்க மிக்ஸ் பண்ணலாம். ஸ்வீட்டுக்கு ஏத்த மாரி நீங்க வெல்லம் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 1 1/2 கப் வெல்லத்துலேருந்து 2 கப் வெல்லம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதிலேயே கருப்பட்டி, ப்ரவுன் சுகர், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம். நார்மல் சுகர் பிடிக்கிறவங்க அதுவுமே போட்டுக்கலாம். அப்படி எதுவுமே வேணாம் அப்டின்னா, பேரிச்சம்பழத்த நல்லா பால்ல ஊற வச்சு, அரைச்சு அதையும் போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா உருண்டு வந்துருச்சு திரண்டு. இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குது. ஸோ இந்த மாரி தான் உங்களுக்கு வரணும். அந்த ஓரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேன்ல ஒட்டாம வருது பாருங்க. ஃப்ளேவருக்கு வந்து நம்ம ஏலக்காயும், நான் பாதாம் போட்டிருக்கேன். நீங்க முந்திரி, திராட்சைய வந்து வறுத்து கூட போடலாம். இதில ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். உங்களுக்கு ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து வந்துன்னா, பர்ஃபி வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, உங்களுக்கு ரொம்ப இந்த திக்கான ஒரு ஹல்வா மாதிரி இருக்கும். ஸோ இப்ப நம்ம வந்து ட்ரேல போட்டுறலாம். போட்டுட்டு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் அப்பவே இம்மீடியட்டா. இது வந்து நீங்க ஃப்ரிட்ஜில வைக்கணும்னு அவசியமே இல்ல. ரூம் டெம்பரேச்சர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணி நேரத்தில நல்லா செட் ஆயிடும். ஸோ, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில கூட வச்சுக்கலாம். ஒரு 1 வீக் வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே கெட்டு போகாது. ஸோ, நம்ம செட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் வந்து நெக்ஸ்ட் டே தான் எடுத்தேன். நான் நல்லா செட் ஆயிடுச்சு. ஸோ, இத வந்து நீங்க சாப்பிடணும் அப்படின்னா, அப்படியும் சாப்பிடலாம். அப்படி இல்லன்னா அவன்ல வச்சு நீங்க சூடு பண்ணியும் சாப்பிடலாம். நல்லா குளிர்காலத்தில ரொம்ப செட் ஆயிடும். ஸோ, அந்த டைம்ல நீங்க அப்படி பண்ணி கூட சாப்பிடலாம். ஸோ கோதும மாவு உங்ககிட்ட வந்து இல்ல அப்டின்னா, அரிசி மாவு வச்சு நீங்க பண்ணலாம். இந்த கோதுமை, அதுக்கப்புறமா ரவையெல்லாம் போடுறதுக்கான ரீசன் என்னன்னா, அந்த தண்ணி, அந்த சுகர் எல்லாத்தையும் அதாவது வெல்லத்த வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா கெட்டியாகும். அதுக்காக தான் நம்ம போடுறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப முக்கியமான விஷயம். இப்டி ஹல்வா அதாவது இந்த மாரி பர்ஃபி எல்லாம் பண்ணும்போது, தண்ணி படாம வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கூட. ஸோ தண்ணி பட்டது அப்டின்னா சீக்கிரமா கெட்டு போகும். ஸோ இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணுனா நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்கு. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதிலயுமே 8000 ரெசிபீஸ்